அம்சா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விருச்சிகம் ராசிக்கான ஆடி மாத பலன்கள் மற்றும் சனி வக்ரத்தின் பலன்களை இப்போது பார்க்கலாம். இந்த மாதம் சனி வக்ரமாகிறார். சனி உங்களது 5ஆம் இடத்துல இருக்கார். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல தடைகள் நீடித்து வந்த நிலையில குழந்தைகள் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றங்களும், குழந்தை இல்லைன்னு கவலைப்படுறவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், நல்ல ஒரு மருத்துவரை அணுகக்கூடிய ஒரு மாதமாக வருகின்ற மாதங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வக்ரம் என்பது இது மாதிரியான ஒரு நல்ல பலன்களை தரும். அப்படிங்கிறதுனால சூரியனின் ஒளியை மெதுவாக பெறக்கூடிய இந்த சனியினுடைய அமைப்புகள் இருக்க இருக்க இனி வரும் காலங்களில் இந்த 5ஆம் இடம் சார்ந்த புத்திரவாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 10ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் உங்களது ராசிக்கு 11ஆம் இடத்துல வர்றார். அப்போ 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கையில் கூடுதலாக செலவுகள் வரக்கூடிய, குழந்தைகளுக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளை பெறக்கூடிய மாதமாகவும், குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதனால மருத்துவம் பார்க்கணும், குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துல மருத்துவம் பார்க்கக்கூடிய நல்ல அமைப்புகள், நல்ல ஒரு மருத்துவர் அமையக்கூடிய, நல்ல மருத்துவம் பலனளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். வக்ரம் பெற்று சனி பார்க்கையில 7ஆம் இடத்தின் நன்மைகளை செய்ய வேண்டும் என்கின்ற அமைப்பின்படி சனி வக்ரம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகளை, திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதனால வருகின்ற மாதங்கள்ல திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்லை. உங்களது 11ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். சனி வலுத்து பார்ப்பது எப்போதுமே ஓரளவிற்கு நன்மைகளை தரத்தான் செய்யும். ஏன்னா குருவின் வீட்டில் வக்ரமாகிறார் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு. மற்ற ராசிக்காரர்களுக்கு இது மாதிரியான ஒரு அமைப்புகள் அமையாது. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தை நல்ல சனி நல்ல நிலையில் பார்க்க போகிறார். அப்படிங்கிறதுனால இந்த பார்வை அமைப்புகள் மேலும் நன்மைகளை தரக்கூடிய வாய்ப்புள்ள அமைப்புகளாக மாறுகிறது. ராசிநாதனும் 11ஆம் இடத்துல இருக்கிறார். பணம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எதையும் பற்றி கவலைப்பட தேவையில்லாத ஒரு மாதமாக 2ஆம் இடத்தை குருவும் சனியும் இணைந்து பார்க்கக்கூடிய அமைப்புகள்ல கூடுதலாக பண வரவுகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புள்ள மாதமாக, பணம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய, புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புள்ள மாதமாகவும் வருகின்ற மாதங்கள் உங்களுக்கு இனிமேல் சரியாக ஒரு நல்ல ஒரு அமைப்போடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சூரியன் 9ஆம் இடத்தில் இருக்கையில தந்தை சார்ந்த விஷயங்கள்ல செலவினங்கள் கூடுதலாக இருக்கும். தந்தையின் சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் கூடுதலாக வரக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. எழுத்து சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள், தந்தையின் சொத்து பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பிரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புள்ள மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதே போல பத்திரப்பதிவு போன்ற அமைப்புகள் செய்யக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இதுவரையிலும் இருந்து வந்த வேலை அமைப்புகளில் இருந்து வந்த பிரச்சனைகள், தேவையில்லாத சங்கடங்கள், கடந்த மாதம் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு மாதமாக 10ஆம் தேதிக்கு மேல் செவ்வாய் பெயர்ச்சிக்கு பிறகு நல்லா இருக்கக்கூடிய நல்ல மாதம்னு சொல்லலாம். வீடு வண்டி வாகனங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய மாதம்னு சொல்லலாம். இந்த மாதம் ஓரளவிற்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். மனைவிக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மருத்துவ செலவுகள் கூடுதலாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. உங்களது ராசிநாதன் 2ஆம் இடத்தை பார்க்கையில ஒரு நல்ல ஒரு அமைப்புகள், பணம் உங்களை தேடி வரக்கூடிய, கொடுத்த கடன் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புள்ள மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதனால கடன் கொடுத்துருக்கேன் அல்லது பணத்தை ஒரு இடத்துல கொடுத்துருக்கேன், டெபாசிட் பண்ணியிருக்கேன், திரும்பி வரல அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு அந்த பணம் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புள்ள மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. 4ஆம் இடத்தில் ராகு இருப்பது தாயின் உடல் நலத்துல சின்ன சங்கடங்களை இதுவரையிலும் தந்திருக்கும். இனி வரும் காலங்களில் இன்னொரு 10 நாளைக்கு மேல அந்த உடல்நிலையில இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதே போல குருவின் பார்வை ராகுவுக்கு இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். மற்ற விஷயங்கள் அனைத்தும் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புள்ள மாதம் தான். ஆடி மாதமாக இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு ஒரு நன்மையான மாதம்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள்.